தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்கா, பொருள் போக்குவரத்திற்கு ஒரு லாரி இருக்கா இல்லைங்கிறத கூட தமிழக அரசுக்கு தெரியல. இதை நம்பி கிட்டத்தட்ட 2 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா முதல்வர் வந்து ஒரு பக்கம் அவங்க தேர்தலுக்காக கேன்வாஸ் போயிடுறாங்க, எதிர்கட்சி தலைவர் ஒரு பக்கம் போயிடுறாரு. ஒரு லாரி போச்சுன்னா 2000 ரூபா, 1500 ரூபா, 3000 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. ஆர்டிஓனா இந்த ஆர்சி லைசன்ஸ் தபாலில் போகிறதுனால சங்ககிரியில் ஒருத்தர் சூசைடே பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. தீப்பஞ்சம் வெக்கக்கேடு. இன்னமும் பாதி பேர் ஐடியலில் இருக்கிறாங்க, வேக்கண்ட்டில் இருக்கிறாங்க. நம்பர் பிளேட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. 3 நாளைக்கு ஒருக்கா 2000, 3000, 4000. இப்போ அடுத்த சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கும் போயிட்டார். இது வரைக்கும் ஒரு பைசா குறைக்கல. அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் தான் பெரிய தலைவலி. நாங்களும் இன்னும் சொல்ல போனால் சுங்கச்சாவடி சமாச்சாரம்லாம் சொன்னால் கேவலம். அரசு 265 கோடி கட்டணும்னு கோர்ட்டில் போட்டு 2 நாளாக பஸ் ஒரு கோரிக்கை மனு அனுப்பிச்சா எங்கே போகுதுன்னே தெரியல. எங்கே டைப் பண்ணி அனுப்புறீங்களா? அதில் உயிரிழப்பு 2 வீலரில் வந்து, ஆனால் பாதிப்பு நம்ம லாரிக்கு. இந்த மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு நீண்ட நாளாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது ஒரு 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி வருகிற 29/7/2025 அன்று கும்மிடிப்பூண்டி வாகன சோதனை சாவடி அருகில் தமிழகம் முழுவதிலிருந்து நம்முடைய கிளைச்சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். இதில் கிட்டத்தட்ட பார்த்து ஏன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னா, தமிழக அரசுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லாரி தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்கா, பொருள் போக்குவரத்திற்கு ஒரு லாரி இருக்கா இல்லைங்கிறத கூட தமிழக அரசுக்கு தெரியல. இதை நம்பி கிட்டத்தட்ட 2 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோம். இந்த லாரி தொழில், மோட்டார் தொழிலை நம்பி. இது வந்து நம்ம தமிழக அரசுக்கு கொஞ்சம் கூட கவனத்தில் இல்லை. ஏன்னா முதல்வர் வந்து ஒரு பக்கம் அவங்க தேர்தலுக்காக கேன்வாஸ் போயிடுறாங்க, எதிர்கட்சி தலைவர் ஒரு பக்கம் போயிடுறாரு. எங்களை கண்டுக்கிறதுக்கோ அல்லது பொதுமக்களாகிய நாங்களும் ஒருத்தர் தான். ஆனால் போக்குவரத்துங்கிறது ஒரு பஸ் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் லாரிகளும் இருக்குங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அதை அவங்க கவனத்துக்கு கொண்டுட்டு போய் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான, அதாவது ரொம்ப நாளாக நாங்கள் 2 வருஷமாக கோரிக்கை தமிழக அரசு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் போனால் மந்திரியை போய் பார்த்தோம், சரி அமைச்சரை பார்த்தோம்னா சரி பார்க்கலாம், நான் நாளைக்கே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்காத எங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் நசுக்கி போயிருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் இந்த நேரத்தில் கவன ஈர்ப்பு கொண்டு போய் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டிருக்கோம். இதில் முதல் கோரிக்கையாக பார்டர் செக் போஸ்ட்டை அகற்றணுங்கிறோம். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 22 பார்டர் செக் போஸ்ட் இருக்கு. 22 பார்டர் செக் போஸ்ட்டுமே அகற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நாங்கள் கும்மிடிப்பூண்டியில் தேர்ந்தெடுத்தோம் அந்த இடத்த போய் அங்கே 22 செக் போஸ்ட்டை விட்டுட்டு கும்மிடிப்பூண்டியில் ஏன்னா ஸ்டேட் கேபிட்டலில் இருக்குது, அரசுக்கு நேரடியாக கவன ஈர்ப்பு வரணும். அன்னைக்கே நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை பார்க்கணும். இதெல்லாம் நிறைய வேலை இருக்கிறனால கும்மிடிப்பூண்டியில் வச்சோம். வேறு எந்த காரணமும் கிடையாது. 22 செக் போஸ்ட்டில் கும்மிடிப்பூண்டி செக் போஸ்ட் மட்டும்தான். ஏன்னா பார்டர் செக் போஸ்ட் ஏன் எடுக்கணும் அப்படின்னா, அங்கே தான் அத்தனை லஞ்ச லாவண்யங்களுமே அங்கே அரங்கேறுது. ஒரு லாரி போச்சுன்னா 2000 ரூபா, 1500 ரூபா, 3000 ரூபா, அதாவது பாடி வண்டிகளுக்கு சொல்கிறோம். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தில் தான். இன்னொன்று, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. ஆர்டிஓனா பிரேக் இன்ஸ்பெக்டர் கிடையாது. அதெல்லாம் அந்த பார்டர் செக் போஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்களை போட்டாவே ஓரளவுக்கு குறையும். அதனால் தமிழகத்தில் உள்ள 22 பார்டர் செக் போஸ்ட்டுகளை அகற்றணுங்கிறது தான் முதல் கோரிக்கை. 2வது, கிட்டத்தட்ட நாங்கள் 2.5 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஆர்சியாக இருக்கட்டும், லாரியினுடைய ஆர்சி, எந்த வண்டியாக இருந்தாலுமே ஆர்சி புதுப்பு எந்த வேலைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போனாலும் தபாலில் தான் வருது. அதே மாதிரி டிரைவருடைய லைசன்ஸும் தபாலில் தான் வருது. கிட்டத்தட்ட வேலைகள் முதல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா, போனோமா வேலையை முடிச்சோமா கையில் வாங்கிட்டு அடுத்த வேலைக்கு கொண்டு வண்டி போயிட்டு இருக்கும். அந்த ஆர்சி வாங்குறதுக்கு 1 வாரம் ஆகுது. 1 வாரம் ஆகும்போது எங்கள் லாரிகள் நிற்குது. அதே மாதிரி ஓட்டுநர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் இருப்பார் ஓட்டுநர், சேலத்தை வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார், அல்லது நாமக்கல் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார். போனார்னா லைசன்ஸை ரினியூவல் பண்ணி கையில் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த வண்டி நிற்காது. இப்போ அப்படி கிடையாது. தூத்துக்குடிக்கு போனார்னா ஒரு லைசன்ஸை வாங்கிட்டு வரதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகிடுது. அந்த லாரிகள் எங்களை ஏகப்பட்ட சிரமம். இது ஒன்றுமே இல்லை. எதனால் அதை தபாலில் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கிறது எங்களுக்கு புரியல. அதாவது மோட்டார் ஆக்ட்
470 பிரகாரம் ஆதரைசேஷன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும்னு இருக்கு. அதை இது வரைக்குமே போக்குவரத்து அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எங்கள் சங்ககிரியினுடைய ஒரு விழாவுக்கு வந்துட்டு நாளைக்கே செய்கிறேன்ட்டு போனார். இது வரைக்கும் அதை பற்றி நடவடிக்கை இல்லை. இந்த ஆர்சி லைசன்ஸ் தபாலில் போகிறதுனால சங்ககிரியில் ஒருத்தர் சூசைடே பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. தீப்பற்றி வச்சுட்டு ஏகப்பட்ட தொந்தரவாச்சு. அதனால் 2வது கோரிக்கை என்னன்னா, எங்களது ஆர்சியும் லைசன்ஸ் எல்லாமே தபால் அனுப்பாமல் நேரடியாக எங்கள் மூலமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய 2வது கோரிக்கை. அதே மாதிரி 3வது பார்த்தீங்கன்னா, கனரக வாகனங்கள் எல்லாமே நகராட்சி, பேரூராட்சி, இந்த மாதிரி இந்த மாநகராட்சி எல்லாமே போகுது, அதாவது லோடு இறக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீட்டு, சுங்க சீட்டு அப்படின்ட்டு எனக்கு டிரைவருங்களை மிரட்டி சுங்க சீட்டுன்னு வாங்குறாங்க. அதுவும் சுங்க சீட்டு நாங்கள் முதலியே ஆல்ரெடி டேக்ஸ் கட்டி தான் வண்டி இயக்கிட்டு இருக்கோம். ஏற்ற போகும்போதும் சரி, இறக்க போகும்போதும் சரி, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபாய்ன்ட்டு. இது எங்களுக்கு பெரிய சுமை. இன்னொன்று, நாங்கள் வரி செலுத்தி தான் அந்த இடத்துல ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதில் போய் சுங்க சீட்டு அதுங்கிறத கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் அதை கேட்டுட்டு இருக்கிறோம். அதுலேயும் சில குளறுபடி நல்லாவே நடக்குது. 25 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துட்டு 100 ரூபா, 150 ரூபா அந்த ஒரு வாங்குறாங்க. அதையும் அந்த நகராட்சியினுடைய சுங்க சீட்டினுடைய கமிஷனருக்கு நாங்கள் அனுப்பிச்சோம். இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அதனால் சுங்க சீட்டு வாங்குறதை நிறுத்தணுங்கிறது தான் எங்களது 3வது கோரிக்கை. இன்னொன்று முக்கியமாக, இப்போ வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பிரேக் இன்ஸ்பெக்டர்லாம் பற்றாக்குறை நிறையா இருக்குது. பிரேக் இன்ஸ்பெக்டர்னால் மோட்டார் வகை ஆய்வாளர்கள், ஆர்டிஓ பற்றாக்குறை இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அது ஏன் ஃபுல் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்னங்கிறாங்க, எங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அல்லது அந்த கோர்ட்டு தீர்ப்பு வரட்டும் போடுறங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிற ஆளுங்களை வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அரசும் சரி, நம்ம டிரான்ஸ்போர்ட் கமிஷனரும் சரி. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் கோர்ட்டு கேஸ் வரட்டும், அது வாக்கில் இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அலுவலகங்களில் வேலை செய்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 4 ஆஃபீஸ் பார்க்குறாங்க, அல்லது 3 ஆஃபீஸ் பார்க்குறாங்க. இதனால் பொதுமக்களுக்கும் எஃப்சி பார்க்குறதும் சரி, மற்ற லைசன்ஸு எந்த விவகாரமாக இருந்தாலும் வாரத்தில் 3 நாள் அந்த ஆஃபீஸு, ஒரு ஆஃபீஸில் விட்டு இன்னொரு ஆஃபீஸ் போகும்போது அங்கே பாதிப்பு ஏற்படுது. ஆனால் அரசு என்ன பண்ணுது, ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு இதை போட்டு அதில் வந்து அவங்கள ஆளை பணியில் நிமிர்த்தி அதை வந்து செயல்படுத்தி அது வருமானத்தை பார்க்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கு இப்போ அது தேவையில்லை. இப்போ இருக்கிற டைட்டான ஒரு பொசிஷனில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக உள்ள, பொதுமக்களுக்கு பாதிக்கக்கூடிய அலுவலகங்கள்லாம் ஆளை ஃபுல் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை மட்டும் குறிக்காடாக வச்சு ஃப்ளையிங் ஸ்குவாடில் ஒரு ஆளை போட்டால் அது வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் என்ன பண்ண போகிறாங்க, ஃபைன் போடுறது, அது போடுறது, இது போடுறது தான் அது ஃப்ளையிங் ஸ்குவாட் வேலை. அது அரசுக்கு வருமானத்தை தான் பார்க்குது. பொதுமக்களுக்கும் லாரி உரிமையாளர்களுக்கும் இடைஞ்சலாக உள்ள இந்த அதிகாரிகளை நியமிக்கணும். இன்னும் சொன்னது வெக்கக்கேடு, இன்னமும் பாதி பேர் ஐடியலில் இருக்கிறாங்க, வேக்கண்டில் இருக்கிறாங்க. இந்த ஆள் பற்றாக்குற ஒரு பக்கம், வேக்கண்டில் ஏன் இருக்கிறாங்க கேட்டால் அரசினுடைய பாலிசிம்பாங்க. அது எங்களுக்கு எதுவும் புரியல. பாதி பேர் இன்னும் வேக்கண்டில் கொஞ்சம் ஒரு 10-30 பேர் இருக்காங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னே தான் ஆர்டிஓவை ஒரு 4 பேர்த்த போட்டாங்க. எதுக்கு என்னன்னே தெரியல. அதனால் சோதனை சாவடிகள் எடுக்கிற மாதிரி இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் ஆர்டிஓலாம் இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் கோர்ட் ஆர்டர் வந்து ஃபில் பண்ணும்போது பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தங்கு தடையின்றி இயங்கக்கூடிய இந்த 3 ஆஃபீஸு 4 ஆஃபீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறத நிறுத்தி முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு பொதுமக்களுக்கு இடையில் இல்லாமல் அங்கேயே இப்போ செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அடுத்தது, இந்த ஆன்லைன் கேஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போல்லாம் 2-3 வருஷமாகவே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆன்லைன் அபராதம் அப்படிங்கிறது முதல்ல என்ன பண்ணாங்க, புளிய மரத்தை எடுத்து போட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. நாங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் நிற்கிற வண்டி, ஒரு வண்டி போய் லோடு இறக்கிறதுக்கோ லோடு ஏற்றுறதுக்கோ அந்த கம்பெனி முன்னாடியோ போய் நிற்கிதுன்னா வரிசையாக நம்பர் பிளேட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. 3 நாளைக்கு ஒருக்கா 2000, 3000, 4000. இப்போ ஒன்றுமே இல்லை. சமீபத்தில் நாங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் ஒரு இது அனுப்பிச்சிருக்கிறோம். நம்ம சங்கர் ஜிவால் சாரி அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். என்னென்னா, சங்ககிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு வைரலாச்சு, நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். டிரைவரும் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு போகிறான், வண்டி ஓரமாக நிறுத்திட்டு அவங்ககிட்ட போய் 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு கொடுக்க மறுத்ததுனால அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, அந்த டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு 2000 ரூபா ஃபைன் போடுறான், நோ பார்க்கிங்னு. அவன் ஒன்றுக்கு போகிறதுக்கு கூட இல்லை. இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். காவல்துறை வந்து ஆன்லைன் கேஸுங்கிறது எங்களுக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது. கவர்மெண்ட்டு அதை என்கேஜ் பண்ணுது. நாங்கள் போக்குவரத்து ஆணையர் சார் சயேந்திர பாபு சார் இருக்கும்போது சொன்னோம், சங்கர் ஜிவால் அவர்கிட்ட சொன்னோம். ஆனால் எதுவுமே இது வரைக்கும் நடைபெறலை. கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் ஃபைன் வந்து ரொம்ப தலைதறிக்கி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரம் எந்த வேலைக்கு போனாலுமே எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது.
அதை விட கொடுமை, கிட்டத்தட்ட இந்த ஃபைனெல்லாம் எங்களுடைய லாரிகளில் எப்படா வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு அந்த ஃபைனெல்லாம் அனுப்பிச்சி விட்டு, முதல்ல எங்களை ஆர்டிஓ போடுற ஃபைனு அந்த லாரியில் இருக்கும். அதெல்லாம் இந்த ஓவர்லோடு ஃபைனு அதெல்லாம் இருக்கும், அதுக்கு கட்டி தான் ஆகணும். ஆனால் இந்த ஆன்லைன் கேஸையும் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கே ஒரு அனுப்பிவிட்டு, அது இருந்தால் தான் எஃப்சி கொடுப்போம், வசூல் பண்ணி கொடுத்தா தான் பண்ணுவோங்கிற ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரக்கு இந்த எஃப்சி பண்ணுறது ஒரு சமாச்சாரம் ஆல் ஓவர் இந்தியாவில் உத்தரவு வந்திருக்குது. அதாவது தமிழ்நாட்டில், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில் இருந்தாலும் சரி, அந்த வண்டிகளை எஃப்சி பண்ணணும். எங்கே ஆர்சியினுடைய பேஸ் இது இருந்தாலும் அந்த இடத்துல அதை லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் சென்னையில் இப்போ சப்போஸ் நான் சேலத்துக்காரன் அப்படின்னா, நாமக்கல்காரன்னா நாமக்கல் என் வண்டி, ஆனால் மெட்ராஸ்லேயோ கான்ட்ராக்ட்லேயோ எதுலேயோ ஒன்று ஓடிட்டு இருக்குது, அங்கே எஃப்சி பார்க்கணும். இது வந்து உத்தரவும் மத்திய அரசு போட்டாங்க, இவங்க அதில் காதலியே வாங்கிக்கல, லாக் பண்ணி வச்சிருக்குது தமிழக அரசு. அதனால் அந்த இதையும் எடுத்துக்கணுங்கிறது. அடுத்தது, தமிழக முதல்வர் வந்து போன தடவை சட்டமன்ற தேர்தலில் 4 ரூபா டீசல் விலை குறைப்புன்னு சொன்னார். இப்போ அடுத்த சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கும் போயிட்டார். இது வரைக்கும் ஒரு பைசா குறைக்கல. இது வந்து எங்கள் லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, நம்முடைய பொதுமக்களுடைய வாழ்வாதாரமும் தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக சொன்னார். அந்த இதை 4 ரூபா நான் குறைப்போம் வந்தேன்ட்டு கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த வாக்குறுதி கொடுக்கறது தயாராகிட்டாங்க. ஆனால் எங்கள் நிலைமை நாங்கள் நின்னோம் அப்படியே தான் இருக்கிறோம். அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த டீசல் விலை குறைப்புன்னு சொன்னதை கருத்தில் கொண்டு அந்த டீசல் விலையை குறைக்கிறதுக்கு உண்டான இது செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே போக்குவரத்து இதே மாதிரி ஒரு வேலையை நிறுத்தம் ஏற்பட்டிருந்த போது எங்கள் கோரிக்கைகள்லாம், அதாவது அரசுக்கு நேரடியாக செல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு சரி ஜவஹர் ஐயா டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஜவஹர் சார் இருக்கும்போது அந்த இதை ஏற்படுத்தினார். அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் எங்களை மாநில சங்கமாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருமே இருந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ஏன் நான் கமிட்டி கேட்குறோம்னா, ஏதாவது அரசிலிருந்து திட்டங்கள் வரும் பொழுது இந்த கமிட்டியை இருந்தால் தான் ஒன்று வரவேற்கலாம் அல்லது எங்களுடைய குறையை சொல்லலாம். கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம்னு சொன்னாங்க. பட் இது வரைக்குமே எந்த விதமான கமிட்டியும் ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் தான் பெரிய தலைவலி. நாங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம். ஆனால் கிளியராக 3 அதிகாரிகளும் அன்பு சுந்தரம் சார் இருக்கும்போது சரி, நம்ம இப்போ இருக்கிற சிறு சார் இருக்கும்போதும் 3 ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டரையும் நம்ம பாதி பேர் தான் மதிக்கிறாங்க. அதாவது ஸ்டிக்கர் நல்ல நிலைமையில் ஒட்டியிருந்தா அந்த வண்டிக்கு ஆன்லைன்லேயோ எதுவும் செக் பண்ண தேவையில்லை, எஃப்சி கொடுத்துடணுன்ட்டு. ஆனால் இவங்க ஆன்லைனில் வரல, அதுக்கு வரல, இது வரலன்னு சொல்லி குளறுபடி கொஞ்சோண்டு கிழிஞ்சிருந்தா கூட டேமேஜாக இருந்தாலும் அதை ஒட்டிகிட்டு வந்தால் கேட்கக்கூடாதுன்னு தான் உத்தரவு. ஆனால் இவங்க அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட கூட்டு கலவணி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் ஸ்டிக்கர் நல்லா இல்லை, அது இல்லைன்னு எல்லா இடத்துலையும் நான் சொல்ல முடியாது. தமிழகத்தில் ஒரு பாதி இடத்துக்கு மேலே இன்னமும் அந்த ஸ்டிக்கர் பிரச்சனை இருக்குது. ஸ்டிக்கருக்கு கிளாரிட்டியான ஒரு தெளிவான உத்தரவு வழங்கணுங்கிறது தான் எங்களுடைய இந்த கோரிக்கையில் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரங்க் அண்ட் டிரைவில் டிரைவரை போதையில் இருந்தால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணு, உள்ளே வையின்னு சொல்கிறோம். ஆனால் போலீஸ் வந்து உள்ளே வைக்கக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, சட்டமே இல்லை. லாரியில் படுத்துட்டு காலையில் கேஸ் போடலான்னு பார்த்தா டிரைவர் காலையில் ஓடி போயிடறான், நைட்டே ஓடி போயிடறான். காலையில் எங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு நீ 10,000 ரூபா ஃபைனை கட்டி தான் வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அதனால் டிரைவருக்கு கடுமையான தண்டனை குடிச்சுவிட்டு ஓட்டுறதுல நாங்கள் பல தடவையும் கேட்டோம், மத்திய அரசையும் வலியுறுத்தணும். இந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக்கி இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ்ஸ் இதுக்கு கடுமையான சட்டத்தை கொண்டுட்டு வரணும். இருந்தாலும் அந்த டிரைவருக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே ஒழிய அந்த வண்டிகளுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, வண்டி உரிமையாளர்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி, இது ஒரு 10-11 நிமிஷம் கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை வந்து அன்றைக்கி நாங்கள் கவன ஈர்ப்பு, இது வந்து கவன ஈர்ப்பு தான். நாங்கள் அதாவது இது வரைக்கும் காதலியே அதான் சொல்லிட்டு முதல்ல சொன்ன மாதிரி தான், தமிழக அரசுக்கு லாரி நம்ம தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்காங்கிறது கூட எந்த இதுக்குமே தெரியல. இன்னும் சொல்ல போனால் சுங்கச்சாவடி சமாச்சாரம்லாம் சொன்னால் கேவலம். அரசு 265 கோடி கட்டணும்னு கோர்ட்டில் போட்டு 2 நாளாக பஸ் நின்றுது. அரசுக்கே இந்த நிலைமை. நாங்களாம் இந்த சுங்கச்சாவடி செலுத்த முடியாமல் தனியார் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் திருட்டு போயிட்டுருக்கு. அதை வந்து நாங்கள் போன 2 மாதத்துக்கு முன்னே தென் மாநிலங்கள்லாம் போய் சந்தித்து ஐஜியிலிருந்து அளவு சந்தித்து பேசினோம். கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் அந்த இடத்துல திருட்டு நடந்த இடத்துல கொஞ்சம் பலப்படுத்தணும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். அந்தந்த இடத்துல இந்த வண்டிகளை, ஹைவே பெட்ரோல் வண்டிகளை அதிகப்படுத்தியும் குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையும், எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இதோட வச்சுருக்கிறோம்.
இது வந்து தமிழக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல தான் கவன ஈர்ப்பு அப்படிங்கிறத நம்முடைய கும்மிடிப்பூண்டியில் நாங்கள் வச்சுருக்கிறோம். அது முடிஞ்சு டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை சந்திக்கிறோம். அவர்கிட்டையும் அன்றைக்கி கொடுத்துருக்குறோம். 29ஆம் தேதி வர சொல்லியிருக்காரு. அதுவும் ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு இதுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து இதுலேயும் கவன ஈர்ப்புலையும் அரசு காதுக்கு எட்டலை அப்படின்னா நாங்கள் வேறு வழி இல்லை. அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் எங்களுடைய செயற்குழு கூடுது. அதில் கூடி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மேற்கொள்கிறத தவிர காலவரையற்ற வேலை நிறுத்தம்னு சொல்கிறமே ஒழிய முதல்லையே எங்கள் லாரிகள் பாதி ஓடலை, நாங்களே நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். இருந்தாலும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்துட்டு எங்களுடைய செயற்குழுவில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் ஏற்படுங்கிறது தான் இப்போ தற்போதைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய நிலைப்பாடு. நன்றி, வணக்கம். அது வேஸ்ட்டுங்க, அதான் சொன்னேன். ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த ஆன்லைன் கேஸ் இதில் வந்து 3 நாள் விட்டுட்டோம். அப்போ வந்து இந்த லைசன்ஸோ மாற்றி அதெல்லாம் இல்லைங்க. அன்னைக்கே மந்திரி சொன்னார் உங்களுக்கு ஒரு வாரத்தில் சரியா இருந்தார் ஃபோனில், நீங்கள் எல்லாமே தெரியும் இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தில். ஆனால் இது வரைக்குமேங்க நாங்கள் அமைச்சரை ஒரு 10 தடவை சந்திச்சிருப்போம். பேசிட்டு இருக்கும்போதே தகவல் சொன்னாங்க. 10 தடவை அமைச்சரை நேரில் செஞ்சுருப்போம். நாங்கள் நீங்கள் போங்க, சேலம் போகிறதுக்குள்ளே வந்துடும், நாமக்கல் போகிறதுக்குள்ளே வந்துருந்தாங்க. இது வரைக்கும் எந்த விதமான எங்களுக்கு பதிலும் கிடையாது. நான் அமைச்சர்கிட்டையும் இப்போ அனுப்பிச்சோம். அது தபால்லாம் போகிறது, இந்த மாதிரி ஒரு கோரிக்கை மனு அனுப்பிச்சா எங்கே போகுதுன்னே தெரியல. எங்கள் ஃபைல் தான் நம்பிக்கிட்டு இருக்குது அவளையே, எங்கே போகுதுன்னே தெரியல. அமைச்சர்கிட்டையும் இப்போ 2-3 நாளாக முக்கியமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கோரிக்கை தபால்லையும் போயிடுச்சு, சிஎம்முக்கு போயிருக்கு, எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்கிறோம். ஆனால் அமைச்சர்கிட்ட இருந்து வரும்னு பார்த்தோம். இது வரைக்கும் அவர் அமைச்சரை எங்களை கூப்பிடல. அவர் கூப்பிடுவாருங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்.